ஹலோ விவர்ஸ், இன்றைக்கி நம்ம கலாஸ்காரில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த செம்பருத்தி செடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கட்டரும்பு ஃபார்ம் ஆகி மாவு பூச்சிகள் ஃபுல்லாகவே ஃபார்ம் ஆகிடுச்சு. சரி, எவ்வளோ பூச்சிகள் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணேன் பார்த்திங்கன்னா, வேப்பம் புண்ணாக்கு இருக்கு இல்லையா, அதை ஃபுல்லாகவே இந்த மாதிரி தூவி விட்டேன் செடி கீழே. அதுக்கப்புறம் கொஞ்சம் இலைகளையும் தூவி விட்டேன். அப்புறம் தூவினோடனே எல்லா எறும்புகளும் இந்த மாதிரி ஓட ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் எலுமிச்சம்பழம் ஊற வச்சுருந்தேன். இந்த மாதிரி அந்த தோள்கள் எல்லாமே இந்த மாதிரி ஊற வச்சு நான் புளிப்பு தண்ணியே கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அது ஒரு ஸ்ப்ரே பாட்டிலேருந்து நான் ஊற்றிட்டு பூவாயில் தான் ஊற்றிட்டு அதை நல்லா ஒரு ஸ்ப்ரே பண்ணி விட்டேன். அப்போ கூட கொஞ்சம் எல்லா எறும்புகளும் போக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றின பிறகு ஒரு வேஸ்ட்டு சாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சாக்ஸ் நான் எங்கள் இந்த வேஸ்ட்டாக வச்சுருந்த சாக்ஸ் எடுத்து அதை ஃபுல்லாகவே நம்ம கையில் போட்டுட்டு அந்த மாவு பூச்சி இருக்கிற இடத்த நல்லா நம்ம தொடச்சி விட்டணும். அப்போ தான் அந்த மாவு பூச்சி ரிமூவ் ஆகும். இந்த செடி சூப்பராக வளர்ந்துருக்கு. அதனால அதை கட் பண்ண கூட எனக்கு மனசு இல்லை. இந்த மாதிரி ஒரு சாக்ஸ் நான் எல்லாமே எடுத்து விட்டேன். சூப்பராக ரிமூவ் ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.